நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேர நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறப்பா. நீங்கள் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீங்கப்பா. தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் என்ன பேசுகிறோம் அதை கேட்பதற்கு ஆசையாய் ஆண்டவரே வாஞ்சியாய் வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் பேசும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகள், கவலைகள், கண்ணீர்கள், குழப்பத்தோடு அநேகர் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, அப்படிப்பட்டவர்களை கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆவியானவர்கள் நீர் பேசுவீராக. உடைய வசனத்தில் இருக்கிற வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் ஆண்டவரே. வசனம் ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்கட்டும். ஆவியானவர் பேசுவீராக, நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா 45வது அதிகாரம். ஏசாயா 45வது அதிகாரம் வசனம் 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு முன்னே போய். இதுவரைக்கும் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு முன்னால் யார் போவா, எனக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு யார் ஆலோசனை சொல்வார்? என் தகப்பன் இருந்தார், என் தாய் இருந்தார், என் சகோதரன் இருந்தார், இப்படிலாம் இருந்து எனக்கு வழி நடத்தி வந்தார்களே. இன்றைக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தில் இக்கட்டான சூழ்நிலைகளில் எப்படி முடிவெடுக்கணும், உதவி செய்ய எந்த மாதிரி என்னுடைய வழிகளை நான் தயார்படுத்தி கொள்ள வேண்டும், என் பிள்ளைகளை எந்த நிலைமையில் எப்படி கொண்டு வர வேண்டும், எனக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை அப்படின்னு நினைத்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அப்படி பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய். ஆண்டவர் இன்று முதல் அவர் உங்கள் முன்னாலே போகிறார். அவருடைய சமூகம் அவர் உங்கள் முன்னால் கடந்து செல்கிறார். பெரிய தேவன் அவர், உங்கள் தகப்பன், உங்கள் தாய், உங்கள் மூத்த சகோதரன், அவர் உங்களுக்கு முன்னாலே போய் அவர் என்ன செய்ய போகிறாராம்? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நிறைய கோணல் நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் சரி பண்ண முடியாது, இவ்வளவு கோணலும் குழப்பமாக, என் வாழ்க்கையே ஒரு சிக்கலானது, ஒரு சிறை பின்னல் போல, சிலந்தி வலை பின்னல் போல அது காணப்படுகிறது. இந்த கோணலெல்லாம் யார் சரியாக்குவார்? இதற்கு தீர்வு தான் என்ன? வழியே தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆசீர்வாதமான வார்த்தையை, வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் உனக்கு முன்னே போவேன். நான் போய், அவர் பெரிய தேவன், அந்த தேவன் போய் என்ன செய்கிறாரா? கோணலாறுகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில், அதையெல்லாம் நான் செவ்வையாக்குவேன். எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், பிள்ளைகள் ரட்சிப்பில், கணவர் ரட்சிப்பில், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சூழ்நிலைகள் காணப்படலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த கோணலாறு எல்லாம் நான் செவ்வையாக்குவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை குறைவுகள், அநேக கோணலாளர்களை கொண்டு வந்திருந்திருக்கலாம். அந்த குறைவுகளையும் ஆண்டவர் இன்னைக்கு செவ்வையாக்குவார். என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்த ஆண்டவர் வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அது சொல்லுகிறது, கோணலானதே நான் செவ்வையாக்குவேன் சொல்லிவிட்டார். நிச்சயமாய் ஆண்டவர் செவ்வையாக்குவார். கவலைப்படாதீர்கள். வேதத்திலிருந்து கூட நாம் சில காரியங்களை உங்களுக்கு சொன்னால் கூட அது உங்கள் விசுவாசத்தை அது தூண்டக்கூடியதாக காணப்படும். ஆதியாகமும் 16வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால், அங்கு ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாததினால அவன் மனைவி என்ன செய்கிறாள்? ஆகார் என்ற அடிமை பெண்ணை நீ அவளுக்கு கொடுத்து இவளால் வாழ்க்கை கட்டப்படும் அப்படின்று சொல்லி என்ன செய்கிறாள்? தன் கணவன் ஆபிரகாமுக்கு ஆகாரை என்ன செய்கிறாள்? திருமணம் செய்து கொடுக்கிறாள். அப்போ அவள் கொடுக்கும் பொழுது அவள் பின்பதாக அந்த ஆகார் கற்பம் தருகிறாள். அந்த கற்பமான பிறகு இந்த ஆகார் சாராய் என்ன செய்கிறாள்? அற்பமாக எண்ணுகிறாள். அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 16:4, அவன் ஆகாரோடை சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவாதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை என்ன செய்கிறாளாவா? அற்பமாக
என்னது அற்பமாக என்னதை பார்த்தோன்னே இந்த சாரா நான் கொடுத்த வாழ்க்கையை தானே இவள் இப்படி நினைக்கிறாளே என்று சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறாள், கடினமாய் நடத்துகிறாளுங்க. அந்த சம்பவங்களெல்லாம் அங்கே எழுதப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் அந்த கடினமாய் நடத்தினபடியால் அவள் என்ன செய்கிறாள், ஓடி போகிறா. ஓடி ஒரு வயிற்றில் குழந்தையோடு அவள் ஓடி போகிறா. போகும் பொழுது அங்கே 8வது வசனம், ஆதியாகமம் 16:8, சாராயின் அடிமை பெண்ணாய் ஆகாரே எங்கிருந்து வருகிறாய்? தூதனானவர் கேட்கிறார், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். அவள் சொல்லுகிறார், நாச்சியாரைய சாராயை விட்டு ஓடி போகிறேன் அப்படின்னு சொன்னனே. திருப்பி ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தூதனானவன் சொல்கிறாரு, அங்கே நீ போய் நாச்சியாரண்டே அவளுக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறாரு. இவள் வாழ்க்கையில் இங்கு ஒரு கோணல் வருகிறது. எப்படி வருகிறது? இவளுக்கு உயர்வை கொடுத்தது அந்த சாராய். அவள் நிமித்தம் அங்கு ஒரு உயர்வு இவளுக்கு வருகிறது. இவள் ஒரு கர்ப்பவதி ஆகிறாள். அதை பார்த்து அவள் என்ன செய்கிறாள், தான் உயர்த்தப்பட்டதை கண்டு அந்த உயர்வுக்கு காரணமாக இருந்த சாராயே இவள் என்ன செய்கிறாள், அற்பமாக எண்ணுகிறதுனால அங்கு என்ன செய்யப்படுகிறது என்று பார்த்தோமானால், அவள் கடினமாக நடத்துகிறதுனால இவள் வாழ்க்கையில் நன்றாய் போய்கொண்ட வாழ்க்கையில் இவள் என்ன செய்கிறாள், ஒரு கோணலான பாதையாக அங்கு இவளுடைய குணநலம் அங்கு ஒரு கோணலான பாதைக்கு காரணமாகிறது. அவள் ஓடுகிறாள். ஓடும் பொழுது அங்கு அவனை தூதனானவர் சந்திக்கிறார். சந்தித்து அவர் சொல்லுகிறாள், நீயே இந்த பாதையை உனக்கு நன்றதாக கொடுத்ததை நீ இப்படி கோணலாக்கி விட்டாய். நீ போனதுனால உன்னுடைய வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் பாதிப்பு, அது வளர வேண்டும், அது நீ பெற்றெடுக்க வேண்டும். அதனால் நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ போய் என்ன செய், சாராளோட கையிலே நீ என்ன செய், அடங்கி இருன்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அந்த வயிற்றில் இருக்க குழந்தையை பற்றி கூட அங்கு ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பின்பு கர்த்தரோட தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறார், குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் உனக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய் என்று சொல்லி பெயர் முதலாக என்ன செய்கிறார் அங்கு சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். பின்பதாக போய் அவள் அங்கு தேவன் சொன்னபடியே அவள் சாராயின் கீழே என்ன செய்கிறாள், அடங்கி இருக்கிறாள். அவள் பாதை அங்கு செவ்வையாக்கப்படுகிறது. அவள் எங்கு ஓடுகிறாள், வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறாள், கரடுமுரடான பாதையை நோக்கி ஓடுகிறாள். அப்படி சென்றால் அவள் வாழ்க்கை அது செவ்வையாக முடியாது. வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் ஆபத்து என்று தெரிந்த தேவனே அவளை சந்தித்து சொல்லுகிறாள். அவள் கோணலான பாதையை தெரிந்து கொண்டு ஓடுகிறாள். அதை கடந்து அங்கு கர்த்தரே சந்தித்து அவர் ஆலோசனை கொடுக்கிறாள். இந்த இடத்துல அடங்கி இரு அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறாள், கடந்து சென்று அப்படியே இருக்கும் பொழுது 16வது வசனம் சொல்லுகிறது, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். சரியாக அவள் அந்த இஸ்மவேல் என்ற குழந்தையை அங்கு பெற்றெடுக்கிறாள். பிரியமானவர்களை, நீங்களும் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு காரணத்தை நிமித்தம் உங்கள் பாதையை நீங்களே கோணலாக்கி உங்களுக்கு ஒரு உயர்வு வந்ததினால் மற்றவர்களை மதியாத நிமித்தம் தேவனை மறந்தது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோணல் நீங்களே உண்டாகியிருக்கலாம். ஏசாயில் ஒரு வசனம் சொல்லுகிறது, தங்கள் பாதையை தாங்களே கோணலாக்கி கொண்டவர்கள். ஒருவேளை நீங்கள் அநேக ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். நீங்கள் அதை குடித்து வெறித்து அழித்து இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள்னு வசனம் சொல்லுதே. அதுபோல் ஏன் கரத்தில் நீ அடங்கிரு மகனே, நீ ஏன் கரத்தில் அடங்கிரு மகளே, நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் முயற்சி அடைவதற்கு, உங்கள் கோணலான பாதைகளை செவைப்படுத்துவதற்கு, நீங்கள் எங்கெங்கெல்லாமோ வழி தெரியாதபடிக்கு எதையெல்லாமோ நீங்கள் தேடி செல்கிறீர்கள். இதையெல்லாம் இன்று முதல் நிறுத்திவிட்டு தேவனுக்கு நேராக திரும்புங்கள். வசனம் சொல்லுகிறதே, அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லுகிறதே. அதுபோல் அவர் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய மதீனமான காரியத்தின் நிமித்தம், உங்களுடைய ஒரு பெருமை நிமித்தம் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து அது கோணலான பாதையை ஆண்டவர் என்று உங்களுக்கு செவ்வையாக்குவார். ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டுமாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் உனக்கு செவ்வையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக நான் ஒரு சகோதரியை கூட பார்ப்போம். ஆதியாகமம்
29வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 35வது வரைக்கும் அங்கு லேயாள் எனப்பட்ட ஒரு சகோதரியை குறித்து அங்கு சொல்லப்பட்டுள்ளது. இவள் இவள் கூச்ச பார்வையாக இருக்கிறாள். அதனால் தகப்பன் இவளை எப்படி யாருக்கு திருமணம் செய்து கொடுக்க அப்படின்னு தெரியாதபடிக்கு யாக்கோபுக்கு ராகேல் நியமிக்கப்படுகிறாள். ஆனாலும் அவன் தகப்பன் அதை மறைத்து ஏமாற்றி இந்த லேயாளை என்ன செய்கிறான், அங்கு யாக்கோபுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். அதை கண்டு அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு, கணவருடைய அன்பு கிடைக்கவில்லை. கணவர் அன்பு கிடைக்காதனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு கோணலான நிலைமை. அந்த அன்புக்கு அவள் எப்படியெல்லாம் ஏங்குகிறாள் என்று பின்பதாக வசனங்கள் சொல்லுகிறது. அவன் மூத்த மகன் ரூபன் அவன் வயல்வெளியிலிருந்து வரும்பொழுது அந்த தூதாயின் பழங்களை கொண்டு இப்படியாகிலும் என் கணவர் என்னோடு சேர்ந்து விடுவார் என்று சொல்லுகிறாள். அவள் கணவரின் அன்புக்காக இயங்குகிறாள். அன்பு இல்லாதனால, கணவரோட அன்பு இல்லாதனால் அவள் வாழ்க்கை ஒரு கோணலாக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆனால் பார்த்தோமானால் அங்கு அடுத்ததாக அவளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை நினைத்து ஆதியாகமம் 29 வசனம் 31 லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஆண்டவர் என்ன செய்தார், அவள் அற்பமாக நினைக்கப்பட்டால் அதை கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அடுத்ததாக ஒவ்வொரு குழந்தையை அவள் பெறும்பொழுது அவள் சொல்லுகிறார், முதலாவது குழந்தை ரூபனை பெறும்பொழுது அவள் சொல்லுகிறார், கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். ஏன்னால் இவருடைய வாழ்க்கையில் கோணலை சரி செய்தது யார்? பெரிய தேவன். அவர் சரி செய்தார். அவருடைய கணவருடைய அன்பு அவளுக்கு கிடைக்கவில்லை. ஏக்கம், அதனால் அவள் வாழ்க்கையில் ஒரு பெருமூச்சு. அந்த இடத்தை அவளுடைய அந்த அன்பை அவளுக்கு கொடுப்பதற்கு கணவன் இல்லை. ஆனாலும் அவள் அந்த இடத்துல தேவனை சார்ந்து கொண்டாள். அதனால்தான் அவன் அந்த குமாரனை பெற்ற பொழுது சொல்லுகிறாள், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் அப்படி என்று சொல்லுகிறாள். அடுத்ததாக ஒரு குழந்தையை பெற்ற பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் ஒரு கோணல் இருந்தது. இந்த குழந்தையை நான் பெற்ற பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார் என்று கூட அவள் சொல்லுகிறாள். என் கணவர் அன்பு எனக்கு கிடைக்கும். ஏன்னால் என் ராகேல் குழந்தை பெறவில்லை, என் சகோதரி, எனக்கு தேவன் குழந்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாள். இது நிமித்தம் கர்த்தர் என் வாழ்க்கையில் இருந்த கோணல், கணவருடைய அன்பு எனக்கு கிடைக்கும், செவ்வையாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு குழந்தையை பெறும் பொழுதும் அவள் என்ன செய்கிறாள், கர்த்தரை உயர்த்தி அவள் துதிக்கிறாள். அடுத்து கூட 35 வசனத்தில் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவள், இவள் வாழ்க்கையில் கணவருடைய அன்பு இவளுக்கு கிடைக்கல. ஆனாலும் இவளை யாரை சார்ந்து கொண்டால், பெரிய தேவனை இவள் சார்ந்து கொண்டது நிமித்தமாக தேவன் இவள் வாழ்க்கையில் அந்த குறைவுகளை எல்லாம் சரி செய்து செவ்வையாக்கி, கோணலானதை செவ்வையாக்கி இவள் வம்சத்திலிருந்து லேவி கோத்திரம், யூதா கோத்திரம் எல்லாம் வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினாரே. பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையில் கணவருடைய அன்பு இல்லை. இன்னும் அநேகருக்கு யாருடைய அன்புமே இல்லை. யார் என்னை விசாரிப்பார், யார் என்னை கேட்பார், நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், எவ்வளவு நன்மைகள் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமென்றால் கேட்பதற்கு யாரும் இல்லை. விசேஷமாக அநேக பெண்கள் கண்ணீர் வடிப்பது, என் கணவர் அடுத்தவர்களுக்காக ஓடுகிறார், அடுத்த பெண்களுக்கு, அடுத்த குடும்பங்களுக்கு தன்னுடைய அன்பை காட்டுகிறார், அவர்களுக்கு எல்லாம் செய்கிறார், ஆனால் என்னை கவனிப்பதே கிடையாது என்று சொல்லி அநேகர் இன்று வேதனையிலும் கண்ணீரோடும், ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி ஒரு குறைவு இருக்கிறதே அப்படின்று சொல்லி கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், மகளை எப்படி அன்னைக்கு லேயாள் சொன்னார், கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவள் கர்த்தருடைய அன்பு, அந்த தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். அவருடைய அன்பு அகலம், ஆழம், நீளம், உயரம், அளவிடப்பட முடியாத அந்த அன்பை நேசரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவரை உங்கள் மனவாளனாக பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவர் அற்பமாய் நீங்கள் எண்ணப்படுகிறதை கண்டு அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இதே போல தான் ஒரு அன்பான சகோதரி தன் குடும்பம், பிள்ளைகள் என்று பார்த்து அவள் கணவருக்கு வேண்டியதெல்லாம் செய்து, பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்து அந்த குடும்பம் நன்றாய் போய் கொண்டிருக்கும் பொழுது கணவருக்கு வேலை பார்க்கும் இடத்துல ஒரு தவறான உறவு நிமித்தம் அவர் இவரை வெறுக்க ஆரம்பித்தார். இவர்களோட பேசுவது கிடையாது, பல வருடங்களாக பேசுவது கிடையாது. எவ்வளவோ இவர்கள் சொல்லி பார்த்தார்கள், அவர்கள் கேட்டு பார்த்தார்கள், கெஞ்சி பார்த்தார்கள். ஒரு
சட்டை பண்ணுவதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அந்த சகோதரி அப்படியே அழுது 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 ஜெபித்து அப்படியே ஆண்டவருடைய அன்பினால் நிறையப்பட்டு ஒரு நாளும் அவள் கணவரிடம் அவள் கோபப்பட்டது கிடையாதான். அவர்களை எந்த குறையும் சொன்னது கிடையாதான். அவள் கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் அந்த சகோதரி அப்படியே செய்து கொண்டு வந்தார்களாம். ஒரு நாள் அந்த மகனுக்கு ஒரு வியாதி வந்தது, சின்ன பலவீனம் வந்தது. இந்த சகோதரி அப்படியாக ராப்பகலாக இருந்து கவனித்துக் கொள்வதை பார்த்தாள். அருகிலிருந்து ஜெபித்து கொண்டே இருந்தாள் அந்த மகள். அதை பார்த்து கர்த்தர் அந்த மகளின் கண்ணீரை பார்த்து அந்த கணவரின் கடின உள்ளத்தை உடைத்து அவர் இருதயத்தை, அவர் உண்மையை, தன்னுடைய மனைவி நேசத்தை அவர் புரிந்து கொள்ள முடியாத கிருபையை கொடுத்தார். மனைவியிடம் மன்னிப்பு கேட்டார். பின்பதாக தன்னுடைய குறையை உணர்ந்து தவறான காரியங்களெல்லாம் விட்டுவிட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழும்படி கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு கிருபை செய்தார் என்று அந்த மகள் சாட்சி சொன்னார்கள். பிரியமானவர்களே, அந்த மகள் கணவர் அன்பு கிடைக்கவில்லை என்று சொன்னதற்காக அவள் எங்கோ சென்று யாரிடமோ குறை சொல்லவில்லை. தன் கணவருடைய பழித்து குறைத்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கவில்லை. அவள் சரியாய் ஆண்டவருக்கு முன்பதாக இருந்து அவளை நேசித்து தன் அன்பை காட்டினாள். கர்த்தர் அவள் வாழ்க்கையில் கணவர் அன்பு இல்லைங்கிற இடத்தை அவர் நிரப்பி கணவரையே மாற்றி அந்த கோணலானதை ஆண்டவர் செவையாக மாற்றினார். பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அன்பு கிடைக்காமல் நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீர்களா? உலக அன்பு அது மாயமான அன்பு. இயேசுவின் அன்பை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். அந்த அன்பு அது அளவிடப்பட முடியாத அன்பு. கல்வாரியின் அன்பு உங்களுக்காக அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களுக்கு விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரே, அந்த இயேசுவின் அன்பை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர் மேல் அந்த கல்வாரி அன்பை எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த அன்பினால் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவை எல்லாம் அது செவையாக்கப்படும். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் சாரிபாத் விதவை 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் இதில் பார்த்தோம்னால் சாரிபாத் என்கிற ஊரில் ஒரு விதவை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவள் அங்கு ஒரு பஞ்சம் காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் 17 அதனுடைய 12 வசனத்தில் பின்பகுதியை பார்த்தோமானால் அவள் சொல்லுகிறாள், என் குமாரனும் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். இங்கு பஞ்சத்தினால் ஒரு கோணல். அதனால் அவள் என்ன நினைக்கிறாள்? அவ்வளவுதான், இதை சாப்பிட்டு நாங்கள் என்ன செய்யணும், செத்து போயிட வேண்டுதான் அப்படின்னு நினைக்கிறாள். அப்படி நினைத்து கொண்டிருக்கிற மத்தியில் தான் அங்கே ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி அவளை போஷிப்பதற்காக தேவன் அனுப்புகிறார். அதை அனுப்பியிருக்கிறார். அவள் கேட்கிறார், அடை எனக்கு கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அவள் இந்த காரியத்தை தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறாள். நம்மை பிழைப்புட்ட தேவன் அனுப்பியிருக்கிறார் என்பதை அவள் உணரவில்லை. காரணம், அவளுடைய சூழ்நிலை அவள் பார்க்கிறாள். தேசமெங்கும் பஞ்சம், இவள் விட்டும் ஒன்றும் இல்லை. இவள் கணவர் இருந்ததாக கூட அங்கு குறிப்பிடப்படவில்லை. அதனால் அவள் விதவை. அதனால் அவள் என்ன சொல்கிறாள், நானும் என் மகனும் இதை சாப்பிட்டு என்ன செய்வோம், செத்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அது அவள் சொல்லும் பொழுது அவள் சொல்கிறாள், முதலாவது ஒரு அடையை சுட்டு என்னிடம் கொண்டு வான்னு சொல்லும்போது அவள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் அதை அவளுக்கு ஆயத்தப்படுத்தி தேவ மனுஷனிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறாள், பஞ்ச காலம் முழுவதும் அந்த பானையில் என்ன செய்யாது, குறையவும் செய்யாது, எண்ணெய் செலவழிந்து போகாது அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அப்படியாக அங்கு தங்குகிறது. பிரியமானவர்களே, அதுபோல் உங்கள் குடும்பத்திலும் ஏதோ ஒரு வறட்சி, வியாதியினால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அதிக கடன் வாங்கி எப்படி ஞானமில்லாது செலவழித்து அதிக வீடுகளை வாங்கினது நிமித்தம், பிள்ளைகள் படிப்பு நிமித்தம் வாங்கின உங்கள் குடும்பத்தில் ஒரு பஞ்சம் காணப்படலாம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு இதுதான் இருக்கிறது, இதை சாப்பிட்டு நான் செத்து போகிறேன், பஞ்சத்தினால் என் வாழ்க்கை கோணலாகி தாறுமாறாகி சின்னாபின்னமாகி கிடக்கிறதே, என்னை பார்க்கிறவர்களாம் தலைதுலுக்கி பேசுகிறார்கள் என்று சொல்லிக்கூட நீங்கள் அங்கலாய்ப்போடு வேதனையோடு இருக்கலாம். இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறதை எனக்கு கொடு, முதலாவது அதை எனக்கு என்ன செய்ய நீ கொடு அப்படின்னு சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ கொடுத்தாள். அவள் என்ன செய்யலை, பானையில் செலவழிந்து போகலை, கலையத்தில் எண்ணெய் குறைந்து போகாதபடிக்கு அந்த பஞ்சத்தை கோணலாக்கி தேவன் செவைப்படுத்தினாரே, அதே போல இன்று தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் முன்னே போகிறார். அவர் பின்னே நீங்கள் போங்கள், அவர் ஆலோசனை கீழ்ப்படிங்கள், கோணலானவையெல்லாம் அவர் செவையாக்குவார். பிரியமானவர்களே, முன் செல்கிற தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலெல்லாம் செவையாக்கப்படும். கர்த்தர் தாமே இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களுக்கு நீங்கள் அதிகமாகும்படி அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நான் உனக்கு முன்னே போய்
கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீங்களேப்பா. அநேகர் வாழ்க்கையில் ஆண்டவரே கோணலான காரியங்கள், அவர்களை கோணலாக்கி கொண்ட காரியங்கள், இது யார் நேராக்குவார் என்று சொல்லி ஆண்டவரே விடை தெரியாமல் கலங்கியிருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே அப்பா, பஞ்சத்தினால் வந்த கோணலை நீ செவ்வையாக்குவீராக. அன்பற்ற தன்மையினால் இவங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலை இயேசுவே நீர் கடந்து வந்து ஆண்டவரே அன்பின் ஆவியை ஒவ்வொருவருக்குள்ள குடும்பங்களில் ஊற்றி அந்த பாதைகளெல்லாம் நீ செவ்வையாக மாற்றுவீராக. ஆண்டவரே எல்லா கோணலும் இயேசுவின் நாமத்தினால செவ்வையாக மாறட்டும். இயேசு ராஜா ஒவ்வொரு வீடுகளும் கடந்து செல்லும். ஆண்டவரே குழந்தை இல்லாத நிமித்தம் கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே வருடங்கள் ஆகிறது என்று சொல்லி நிந்தனையில் அவமானத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவரே நீ தொடுவீராகப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள ஒரு முத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் ஆண்டவரே நீர் இதை கொடுத்து அந்த கண்ணீரோடு இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்ப அந்த வார்த்தை சொல்லி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.